ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் 20/5/2025 ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ இந்த ஃப்ரண்ட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். அண்ட் தென் இங்கே முன்னாடி வந்து பாகிஸ்தான் ஹேட் நாட் ரிசார்ட்டட் த நியூக்ளியர் சிக்னலிங் சென்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து அவ்வளோ ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் நமக்கு வந்து படல. ஸோ இதை மறுபடியும் அந்த இஷ்யூ பற்றியே தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தென் இதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இப்போவா இல்லை, ஜஸ்ட் ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவாக தான் இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். அண்ட் தென் வழக்கம் போல் நம்ம சென்னை அண்ட் தென் தமிழ்நாடு, ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஓகே, அண்ட் தென் இப்போது ரீசெண்டாக வந்து பெங்களூரில் இங்கே தான் இருக்குது. பெங்களூரில் இப்போது ஃப்ளட்டெல்லாம் கூட வருது இல்லையா. ஹெவி ரெயின் லீவ்ஸ் அ ட்ரெயில் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் இன் பெங்களூர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதாவது இந்த இப்போ ரீசெண்டாக நிறைய வந்து மழை பெஞ்சு பெங்களூரில் வந்து ஃப்ளட்டெல்லாம் வருது. அது வந்து நம்ம அர்பன் ஃப்ளட் அப்படின்னும் சொல்லலாம். அதாவது நிறைய பாப்புலேஷன் இருக்கிறதுனாலேயே கூட ஒரு சில இடத்துல வந்து ஃப்ளட்ஸ் வரும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னை கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாப்புலேஷன் அதிகமாகிறதுனாலே கொஞ்சம் அதிகமாக ஃப்ளட்டு தண்ணி தேங்கிறது, அதனாலே வந்து கொஞ்சம் ஃப்ளட்டட் ஏரியாவாக மாறிடுச்சு. ஸோ அந்த டைமில், அதாவது அந்த அர்பன் ஃப்ளட் டைமில், அதுவும் மெயினாக அர்பனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிலீஃப் ரெஸ்கியூ பண்ணுறது, இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு பங்கு வகிக்கும். ஏன்னா வந்து சடனாக வந்து எதுவுமே நமக்கு கிடைக்காது, ஒரு ப்ராப்பரான ஃபுட்டு கிடைக்காது, ப்ராப்பரான ஷெல்டர் கிடைக்காது, குடிக்க தண்ணி கூட பார்த்திங்கன்னா அவ்வளோவா நமக்கு கரெக்டாக கிடைக்காது அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி டிசாஸ்டர் டைமில் நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்காகவே, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்காகவே நேஷ்னல்லையும் இருக்காங்க, ஸ்டேட்லேயும் இருக்காங்க. நம்ம இந்த நியூஸ் மூலயமா நமக்கு தெரிய வர்றது என்னென்னு பார்த்திங்கன்னா எஸ்டிஆர்எஃப் அண்ட் தென் என்டிஆர்எஃப். என்டிஆர்எஃப் அப்படின்னு என்னென்னு பார்த்திங்கன்னா நேஷ்னல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்றது, நேஷ்னல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்றது. எஸ்டிஆர்எஃப்னா ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ். அதாவது நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ரெண்டு பேரும் வந்து பகிர்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போது என்டிஆர்எஃப் அப்படின்றது தான் மெயின், மோஸ்ட்லி ஃபண்டு கொடுக்கறது அதெல்லாம் வந்து அவங்க பண்ணுவாங்க. பட் என்னதான் இருந்தாலும் குயிக் ரெஸ்பான்ஸ் வேணும், சடனாக நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணணும் இல்லையா. இந்த ரிலீஃப் பண்ணுறதா இருக்கட்டும் சரி, இல்லை மக்களை வந்து அங்கேருந்து ரெஸ்கியூ பண்ணுறதா இருக்கட்டும் சரி, ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ இந்த அது நேஷ்னல்லேருந்து டக்குன்ட்டு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்டுக்கு வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு கன்ஃபார்ம் வந்து அதை ரொம்ப பெரிய இம்பேக்ட் பண்ண முடியாது. ஆனால் இதே அந்த ஸ்டேட்லேயே இருக்கிறவங்க, ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அந்த ஸ்டேட்டை பற்றின ஒரு, அந்த ஸ்டேட்டில் எப்படியெல்லாம் பில்டிங்ஸ் இருக்குது, ஸோ அவங்க எப்படி ப்ரிப்பேர்டாக இருக்காங்க, எப்படிலாம் நம்மளால் இங்கேருந்து மிட்டிகேட் பண்ண முடியும், பீப்புள்ஸை எப்படி ரெஸ்கியூ பண்ண முடியும், ரிலீஃப் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து சடனாக எடுக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வரப்பட்டது தான் இந்த எஸ்டிஆர்எஃப் அப்படின்றது. ஸோ இப்போ மெயினாக பெங்களூரில் வந்து இப்போ எப்போவுமே வந்து நம்ம டக்குன்ட்டு ஒரு டிசாஸ்டர் நடக்கும்போது எஸ்டிஆர்எஃப்பை தான் நம்மளால் நம்பி இருக்க முடியும். என்டிஆர்எஃப் அப்படின்றது அவங்க வந்து ஃபண்டஸ் அலோகேஷன்ஸ் அந்த மாதிரியான ஒரு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான் வந்து அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ எஸ்டிஆர்எஃப் நம்ம ஏன் முதல்ல அப்பாயிண்ட் பண்ணோன்னா, நான் இப்போ இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இங்கே இருக்க கிரிட்டிக்கல் பில்டிங்ஸ் அண்ட் தென் எப்படிலாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்றது எல்லாத்துக்குமே பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அதனால் இவங்க டக்குன்ட்டு எல்லாரையும் காப்பாற்ற முடியும் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிஆர்எஃப் நம்ம மெயினாக எடுத்துகிட்டு வந்தது. ஸோ அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் தென் அதை தாண்டி இந்த எடிட்டோரியல் பேஜ்லலாம் எனக்கு அவ்வளோ எதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ அதனால் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஓகே, இங்கே இது ஆக்சுவலி இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். பிரிட்டிஷ் அகாடமிக் டு கண்டெஸ்ட் கன்சலேஷன் ஆஃப் ஓசிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படி கொடுத்துருக்காங்களே. ஸோ ஓசிஐ அப்படின்னா என்னன்றது தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஓசிஐ அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதாவது நம்ம மெயினாக நம்மளோட இந்தியாவில் வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான் வந்து நமக்கு மோஸ்ட்லி ப்ரமோட் பண்ணுவாங்க. அதாவது சிங்கிள் சிட்டிசன்ஷிப் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எந்த ஸ்டேட்டில், இந்தியாவில் எந்த ஸ்டேட்டில் இருந்தீங்கனாலும் உங்களுக்கான ஒரே ஒரு சிட்டிசன்ஷிப், நீங்கள் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்றது மட்டும்தான். நீங்கள் வந்து இந்தியாவில் ஒரு சிட்டிசன் அப்படின்றதுக்கான அடையாளம் மட்டும்தான் இருக்குது. தனித்தனியாக ஸ்டேட்டுக்கான சிட்டிசன்ஷிப் அடையாளம்லாம் இல்லை. ஆனால் இதே வந்து நீங்கள் யூஎஸ்ஏ எல்லாம் போனீங்கன்னா அங்கே வந்து தனித்தனியாக ஒன்று வந்து யூஎஸ்ஏ சிட்டிசன்ஷிப் இருக்கும், அப்புறம் தனித்தனியாக ஸ்டேட்டுக்கு சிட்டிசன்ஷிப்பும் இருக்கும். மொத்தம் 2 சிட்டிசன்ஷிப்
கார்ட்ஸ் வந்து அவங்கக்கிட்ட இருக்கும். ஸோ இந்த மாதிரி அது வந்து டியூவல் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்தியாவில் ஃபாலோ பண்ணுறது சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான். மெயினாக வந்து நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 5லேருந்து ஆர்டிக்கல் 11 வரைக்கும் நம்மளுடைய எல்லா சிட்டிசன்ஷிப் பற்றியுமே கிளியராக சொல்லியிருக்காங்க. அந்த 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 வகையில் ஒரு வகையான சிட்டிசன்ஷிப் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த OCI சிட்டிசன்ஷிப் அப்படின்றது. அதாவது இப்போது இங்கே இந்தியன் சிட்டிசனாக இருந்துட்டு ஆனால் வெளிநாட்டுகளில் வாழ்ந்து வசிச்சுட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த OCI அப்படின்றது சிட்டிசன்ஷிப்பாக வந்து வழங்குவாங்க, ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்றது. ஸோ இதுக்கான ஒரு சில எலிஜிபிலிட்டிஸ்லாம் கூட இருக்குது. ஸோ அந்த எலிஜிபிலிட்டிஸ்லாம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்ம் வந்து இவங்க 26th January 1950 அப்போது இல்லை அதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும். எப்பயாச்சும் அட்லீஸ்ட் ஒன் டைம் ஆச்சு அவங்க வந்து நம்மளோட இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா, அதாவது இந்த 26 நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் ஆக்டுக்கு வந்த பிறகு எப்பயாச்சும் ஒரு பாயிண்ட்லையாச்சும் அவங்க நம்மளோட சிட்டிசனாக இருந்திருக்கணும். அதாவது அதுக்கப்புறமா ஒன்று இங்கே பிறந்திருக்கணும், அப்படி இல்லைனா இங்கே இருக்கிறவங்களோட கிராண்ட் சன்னாக இருக்கணும், கிரேட் கிராண்ட் சன், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விதத்தில் வந்து அவங்க ரெஸ்பான்ஸாக இருக்கணும். அப்போ தான் வந்து எலிஜிபிள் ஆகுவாங்க. ஸோ அதாவது இங்கே இருக்கிற சைல்டு இல்லை கிராண்ட் சைல்டு அந்த இல்லைனா கிரேட் கிராண்ட் சைல்டு இவங்க 3 பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க. இதை தாண்டி இப்போ நம்மளோட இந்தியன் சிட்டிசன் ஒருத்தவங்க வந்து வெளிநாட்டில் இருக்கவங்க யாராச்சும் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க ஸ்பௌஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுப்பாங்க, OCI சிட்டிசன்ஷிப் அப்படின்றத கொடுப்பாங்க. ஸோ இதோடைய மெயின் இது என்னென்னு பார்த்திங்கன்னா சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 ஆக்சுவலி தொடங்கப்பட்டது. அதை அமெண்ட் பண்ணி 2005 தான் வந்து ஆனால் வந்து ஃபோர்ஸில் வந்தது. ஸோ அந்த பிரகாரம் தான். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸப்ட் பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ் இது ரெண்டுத்துக்கும் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த OCI ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது கிடையாது. ஸோ மற்ற எல்லா ஃபாரின் கண்ட்ரிஸ்க்குமே நம்ம இந்தியன் சிட்டிசனாக இருக்கவங்க அங்கே வசிச்சுட்டு இருந்தாங்கன்னா இதுக்கு வந்து எலிஜிபிள். ஸோ ஆனால் இங்கே என்ன ஆக்சுவலி நியூஸ் என்ன பார்த்திங்கன்னா, ஒரு பிரிட்டிஷ் அகாடமிக் ஒருத்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த OCI வந்து கேன்சல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுதான் ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ OCI அப்படின்றது கேன்சல் பண்ணலாமா அப்படின்னு பார்த்திங்கன்னா முழு உரிமை OCI வந்து இந்த சிட்டிசன்ஷிப்பை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கான முழு உரிமை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. ஸோ ஏன் இதை வந்து எதற்காக இதை கேன்சல் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ அதுக்கு முன்னாடி நாட் எலிஜிபிள் கேன்சல் எப்படிலாம் பண்ணலான்னா, இன்கேஸ் இதை வந்து ஃப்ராட் மூலிமா ஏதாச்சும் தப்பான விஷயமாக வந்து வாங்கியிருந்தாங்கன்னா அப்போ வந்து இது கேன்சல் பண்ணலாம். அப்படி இல்லையா ஏதாச்சும் 5 years நம்ம இது கொடுத்துட்ட பிறகு 5 yearsக்குள்ளே நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் OCI ரெஜிஸ்ட்ரேஷன் அக்செப்ட் பண்ணிட்ட பிறகு கொடுத்துட்ட பிறகு ஒரு 5 yearsக்குள்ளே அவங்க ஏதாச்சும் சிட்டிசன்ஷிப் இம்ப்ரிசன்மெண்ட் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருந்தாங்கன்னா அப்போ அது கேன்சல் ஆகிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சாவர்ஜினிட்டி அந்த செக்யூரிட்டி ஆஃப் இந்தியா இதுக்கெல்லாம் வந்து எல்லா இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்கணும். ஸோ இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாத மாதிரி நம்மளுடைய சாவர்ஜினிட்டி அண்ட் செக்யூரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாத வகையில் நம்ம வந்து இருக்கணும். ஸோ இது தாண்டி வந்து நம்ம எந்த ஒரு சிட்டிசன்ஷிப் ஆக்ட் இந்த 1955 சிட்டிசன்ஷிப்னால் இந்த மாதிரியான எல்லா விஷயமும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதெல்லாம் வயலேட் பண்ணாங்கனாலும் இது வந்து நம்ம வந்து கேன்சல் பண்ணிவிடுவோம். ஸோ இதெல்லாம் தான் க்ரைட்டீரியா. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இந்த லேடி வந்து ஸோ பிரிட்டிஷ் உமன் வந்து ஆக்சுவலி ஒரு சேனல் வச்சுருக்காங்க. ஸோ சோஷியல் மீடியாவில் ஒரு சேனல் மூலிமா ஒரு சில வீடியோஸ் மூலிமா நம்மளுடைய இந்தியாவுடைய சாவர்ஜினிட்டி அண்ட் செக்யூரிட்டி பாதிப்பு அடைகிற மாதிரி ஒரு சில வீடியோஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் இவங்களோட OCI வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த நியூஸ். ஸோ இதை தாண்டி ஒரு சிலர் வந்து நாட் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நான் சொன்ன எல்லா முன்னாடிலாம் எலிஜிபிள் சொன்னேன், அது என்னென்ன பண்ணாங்கன்னா கேன்சல் பண்ணிடுவாங்க அப்படின்னும் சொன்னேன். ஆனால் அதாவது எந்த நாட்டோடைய மிலிட்ரி பர்சனலாக இருந்தாங்கன்னா, ஃபாரின் கண்ட்ரியோட மிலிட்ரி பர்சனலாக இருந்தாங்கன்னா மட்டும் இந்த OCI அப்படின்றது நாட் எலிஜிபிள் அவங்களுக்கு. இன்கேஸ் அவங்க ஃபோர்ஸில் இருந்தாங்க, மிலிட்ரியில் ப்ரெசண்ட்டில் இருந்தாங்கனாலும் கிடையாது, இன்கேஸ் ரிட்டையர் ஆகிருந்தாங்கனாலும் கிடையாது, மிலிட்ரி பர்சனலுக்கு மட்டும் கிடையாது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பேசிக்கான விஷயங்கள். அந்த OCI அப்படின்னா என்ன அப்படின்றதெல்லாம் ஸோ இதெல்லாம் அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ அதை ஸ்கிப் பண்ணிவிட்டேன். அண்ட் தென் இது இந்த அமித்ஷா லான்ச்சஸ் E0 FIR இனிஷியேட்டிவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். அதாவது 0 FIR அப்படின்னா என்னென்னு முதல்ல பார்த்தீங்கன்னா, நம்ம
இந்த இடத்துல தான் வந்து நம்ம கேஸ் கொடுக்கணும், இல்லை இந்த இடத்துல தான் நம்ம அங்கே தான் இருக்கோம், இல்லை அங்கே தான் வந்து அந்த இன்சிடெண்ட் நடந்தது, ஸோ நம்ம அங்கே தான் எஃப்ஐஆர் கொடுக்கணும் இப்படின்ட்டு வந்து கிடையாது. ஸோ ஏன்னா இதனால் வந்து நிறையவே வந்து இஷ்யூஸ் வருது. நீங்கள் வந்து அந்த இடத்துல தானே இருக்கீங்க அப்படின்ட்டு அங்கே போய்ட்டு கொடுக்க ஒரு சில பேர் வந்து தயங்குவாங்க. இல்லை வந்து இன்சிடெண்ட் இந்த மாதிரி ஏரியாவில் தான் நடந்தது, அப்போ இங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் தான் நீங்கள் போய்ட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும் அப்படின்ற ஒரு சில அலைச்சல் வந்து நிறையவே வரும் முன்னாடியெல்லாம். ஸோ அதை தடுக்கிறதுக்காகவே எடுத்துகிட்டு வந்தது தான் இந்த 0 எஃப்ஐஆர் அப்படின்றது முதல்ல. அதாவது எங்கேனாலும் நடந்தால் டக்குன்ட்டு வந்து நம்ம எந்த போலீஸ் ஸ்டேஷன்லனாலும் நம்ம வந்து ஃபைல் பண்ணலாம். அதுக்கப்புறமா அவங்க வேணும்னா அதை வந்து அலோகேஷன் பண்ணி அவங்க எந்த ஏரியா அப்படின்றத அவங்க சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணது தான் இந்த 0 எஃப்ஐஆர் அப்படின்றது. ஸோ இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக 0 எஃப்ஐஆர், அதாவது ஈனா நம்ம எல்லாருக்கும் தெரியும் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்டமாக வரப்போகுது அப்படின்றது. ஸோ எலக்ட்ரானிக் நம்ம நார்மலாக ஃபோனில் இருந்தே வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுற மாதிரியான ஒரு சில ஸ்கீம்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு இனிஷியேட்டிவ் தான் வந்து அமித்ஷா அவர்கள் லான்ச் பண்ணியிருக்கதா வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி இங்கே வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ அதனால் நான் இதை தான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஓகே, இதை தாண்டி வந்து ஆக்சுவலி இப்போ நான் ஒரு சில நியூஸ் வந்து நார்மலாக தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். தெலங்கானா சிஎம் லான்ச்சஸ் சோலார் ஸ்கீம் டு பெனிஃபிட் ட்ரைபல் ஃபார்மர்ஸ் அப்படின்னு நான் ஒன்று படிச்சிருந்தேன். அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதுசாக மெயினாக நம்ம ட்ரைபல் ஏரியாஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா பவர் எலக்ட்ரிசிட்டி எல்லாம் நம்மளால் கண்டினியூஸாக கொடுக்க முடியுமான்னு தெரியாது. ஏன்னா அவங்க எங்கேயோ இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு சில இடத்துனால நம்ம அங்கே வந்து சோலார் ஸ்கீம்ஸை வந்து நம்ம இனிஷியேட்டிவ் பண்ணணும் அப்படின்றதுனால தெலங்கானா கவர்மெண்ட் வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க அப்படின்றத படிச்சிருந்தேன். அதாவது இந்திரா சௌராகிரி ஜலா விகாசம் அப்படின்றது மூலிமா இந்த சோலார் பம்ப் செட்ஸ்க்காகவே ஒரு சில எம்பவரிங் அதெல்லாம் ப்ரமோட் பண்ணுறதுக்காகவே மெயினாக சோலார் பம்ப் செட்ஸ், ஏன்னா அக்ரிகல்ச்சர் தானே மெயின். ஸோ அந்த மெயினாக அந்த சோலார் பம்ப் செட்ஸ் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவே வந்து நம்ம இந்த இந்திரா சௌராகிரி ஜலா விகாசம் அப்படின்ற ஒரு ஸ்கீம் மூலிமா இது வந்து தெலங்கானா கவர்மெண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க, ப்ரமோட் பண்ணுறாங்க. ஸோ மெயினாக இதனால் என்னென்ன சேஞ்சஸ் வரும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ட்ரைபல் ஃபார்மர்ஸை வந்து நம்ம எம்பவர் பண்ணுறோம். அண்ட் தென் வந்து எலக்ட்ரிசிட்டிஸ் அங்கெல்லாம் ப்ராப்பராக இல்லாத இடத்துல, ஏன்னா வந்து அங்கே ட்ரெடிஷ்னலாக நார்மலாக தான் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம சோலார் எடுத்துகிட்டு வரும்போது ஸோ அவங்களும் இதெல்லாம் பெனிஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை தாண்டி நிறையா அவங்கள எம்பவர்மெண்ட் பண்ணி அங்கே இருக்கிற அக்ரிகல்ச்சர்லாம் வந்து ப்ரொடக்ஷன்லாம் அதிகரிக்கலாம். அண்ட் தென் மோஸ்ட்லி நம்ம இந்த ட்ரைபல் சைடில் இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா மால் நியூட்ரிஷன் அதிகமாக இருக்கிறதா இருக்கட்டும் சரி, அண்ட் தென் நிறைய டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகுறது அந்த ஒரு அவேர்னஸ் இல்லாத இருக்குமா சரி. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம அந்த சைடில் தான் பார்க்குறோம். ஸோ அதனால் நியூட்ரிஷன் கொஞ்சம் அதிகம் பண்ணி அண்ட் தென் நிறைய ஸ்கில் செட் அந்த பீப்புள்ஸ்க்கு ஸ்கில்ஸ்லாம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி இது கூட எக்ஸ்ட்ராவாக என்னன்னு பார்த்திங்கன்னா, இது மூலிமா நிறைய உமன் எம்பவர்மெண்ட், அதாவது உமன்ஸ் வந்து ஆண்டர்ப்ரெனர்ஷிப் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த சோலார் பவர் மூலியமாகவே. ஸோ இதை பற்றியும் நான் பார்த்துருந்தேன். அண்ட் தென் நான் ஒரு ரீசண்டாக வந்து எலஃபண்ட் நம்ம எப்போவே பார்ப்போம் இல்லையா, அனிமல் ஹியூமன் இது அப்படின்ட்டு நம்ம கான்ஃப்ளிக்ட் அப்படின்ட்டு. ஸோ எலஃபண்ட் வந்து பார்த்திங்கன்னா 3 வில்லேஜஸை வந்து மத்திய பிரதேஷில் வந்து கொண்டுட்ருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு நியூஸ் இருந்துச்சு. ஸோ அதாவது எப்பவும் போல தான் நம்ம இதுக்கு முன்னாடி ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் நிறையவே பார்த்துருக்கோம். ஸோ அந்த வகையில் தான் இதுவும் ஒன்று. ஸோ மெயினாக நான் இங்கே ரெஜிஸ்டர் பண்ண விரும்புகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த ஆர்டிக்கலில் கூட வந்து அதாவது எலஃபண்ட்ஸ் வந்து பீ சவுண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப பயப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் அவங்க ஆக்சுவலி ப்ராஜெக்ட் பி அப்படின்றத பற்றி மென்ஷன் பண்ணேன், ஆப்ரேஷன் பி அப்படின்றத பற்றி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதாவது நிறைய இந்த அஸ்ஸாம் சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபாரஸ்ட்டுக்கு நடுவிலே ட்ரெயின் போகிற மாதிரியெல்லாம் கூட இருக்கும். ஸோ அந்த டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் வர டைமில் ஸோ பீ சவுண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ரேஷன் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் ட்ரெயின் வரப்போகுது அப்படின்னா அந்த ட்ராக்கில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீ சவுண்டு க்ரியேட் பண்ணுறதுனால எலஃபேண்ட்ஸ் நிறைய வராது அப்படின்றது நம்ம ஒரு சயின்டிஃபிக்காக வந்து ஒரு ப்ரூவனான ஒரு தியரியாக இருக்குது. ஸோ அது ஒன்று. அந்த மெயினாக அந்த
பெப்பர் அந்த மாதிரி ஒரு ஹாட்டான பெப்பர் சில்லிஸ் ஸோ இந்த மாதிரி வளர்க்குறது மூலியமாகவும் அவங்க வந்து எலிஃபேண்ட்ஸ் நிறைய வராது அப்படின்னு ஒரு சில ஜென்ரலான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றியும் நான் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணணும்னு விரும்பினேன். ஸோ மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ ஃபைனலி ரீச் மீண்டும் இதே மாதிரி முக்கியமான செய்திகளோடு சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.